வெளிமாநில அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சில ஆம்னி பேருந்து சங்கங்கள் இன்று வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, குறிப்பாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் குறிப்பாக வெளி மாநிலங்களுக்கு பேருந்துகளை இயக்கப் போவதில்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக தற்போது பயணிகள் அவதிப்படக்கூடிய சூழல் இருப்பதாக தகவல்கள் வெளியானது. ஆனால் இது தொடர்பாக அரசு போக்குவரத்து விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில குறிப்பாக அரசு பேருந்து கிட்டத்தட்ட வெளி மாநிலத்திற்கு 456 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில முழுமையாக இந்த பேருந்துகளை இயக்குவதற்கு அரசு போக்குவரத்து கழகம் அதாவது எஸ்ஐடிசியின் சார்பில் முடிவு செய்து அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பயணிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப எஸ்ஐடிசியில தற்போது இந்த பேருந்து சேவை என்பது அதிகரிக்கக்கூடிய வகையில முடிவு செய்திருப்பாங்க. குறிப்பாக நம்மளுடைய கர்நாடகா பகுதிக்கு 183 பேருந்துகளுக்கும், அதே போல கேரளாவிற்கு 70 பேருந்தும், ஆந்திராவிற்கு 85 பேருந்தும், குறிப்பாக புதுச்சேரியில 118 பேருந்தும் தினசரி எஸ்ஐடிசியின் சார்பில் இயக்கப்படுகிறது. இது விழா காலங்கள், வார இறுதி நாட்கள்ல அதிக அளவுல பேருந்துகள் தேவைப்படும். ஆனால் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் குறைந்த அளவிலே பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட தற்போது இந்த ஆம்னி பேருந்து வேலை நிறுத்த சூழல் இருப்பதன் காரணமாக முழுமையாக பேருந்துகளை இயக்க குறிப்பாக எஸ்ஐடிசியின் சார்பில் முடிவு செய்து அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன்.